பொன்ராஜ் அவர்கள் மாறுபடலாம், ஜனநாயகத்தில் அவரோட உரிமை. எது சரி எது தவறுங்கிறது 2026 தான் முடிவு பண்ணும். சீமான் ரஜினியை சந்தித்தது மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டியை சீமானுக்கே கொடுத்துருக்கு. பப்ளிசிட்டி இல்லாதவரல்ல, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவர் என்றாலும் இந்த அரசியல் களத்துக்குள்ள கில்லிங் சைலன்ஸுக்கு ஆளாகக்கூடிய சீமான் ஒரு பெரிய முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறாரு. பட் இதில் அரசியல் முக்கியத்துவம் இருக்குன்னா 100% இல்லை. மரியாதை நிமித்தமாக சந்திச்சோம் அப்படின்னு திரு சீமான் சொன்னாலும் கூட அவரே தான் சொல்றாரு, நடப்பு அரசியல் பற்றியும் பேசினோம், எதிர்கால அரசியல் போக்கு பற்றியும் பேசினோம் அப்படின்னு சொல்லும்போது விஜய் பற்றி பேசாமல் இருந்திருப்பார்களா என்ற கேள்வி இயல்பிலேயே எழுதில்ல. நடப்பு அரசியலை பற்றி பேசல ஒன்றும் தவறு இல்லையே. ரஜினி அரசியல் ரீதியாக அவர் அரசியல் ரீதியாக எந்த முடிவும் எடுக்கலைங்கிறதும் 2021 ஒரு அறிக்கை விட்டு திமுக கழகத்துக்கு எதிராக ரஜினியை முன்னிறுத்த முயற்சி பண்ணும்போது அது ரஜினி அரசியலுக்கு வந்தால் மு க ஸ்டாலினை எதிர்த்து பேசுவதுங்கிறது வேற. அரசியலுக்கு இல்லாத ரஜினிக்காக மு க ஸ்டாலினை எதிர்க்க வேண்டியதில்லை, பாசிட்டிவாகவே அதில் நிலைப்பாடு எடுத்து போகிறது தான் நல்லதுங்கிற அந்த முடிவை எடுத்து தான் 2021 யாருக்கு வாக்களிக்கணும் என்ன வாக்களிக்கணும்லாம் எதுவுமே சொல்லலை. தன்னை ஒரு வாக்காளராக மட்டுமே தகவமைத்து கொண்டார். 24 அவரை தகவமைத்து கொண்டார். அந்த வகையில் நீங்கள் ரஜினியை கடந்த காலத்தில் பார்க்கணும்னா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு 96 அந்த வெற்றிக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவத்தை ஐயா மூப்பனார் என்றாலும் சரி, கலைஞர் கருணாநிதினாலும் கொடுத்தாங்க. அதே அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 98 அதே திமுக தமாக அணிக்கு ஆதரிக்கும் போது அந்த அணி 10% வாக்குகளை இழந்தது. அதே போல் 2004 ஆண்டு பாமகவுக்கு எதிராக திமுக அணியை எதிர்க்கும் போது வந்து பாமக அனைத்து இடங்கள்லையும் வெற்றி பெற்றது. ஸோ ரஜினிகாந்தின் அரசியல் அந்த நிலைப்பாடு என்பது அதோட முடிந்தது. அதற்கு பிறகு தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதை விட்ட பிறகு 2 தேர்தலையும் எந்த நிலைப்பாடும் எடுக்கலை. கர்நாடகாவில் ராஜ்குமார் இருக்கிறது மாதிரி பிரதமர் முதல்வர் இன்னைக்கு 3ஆவதாக ஒரு 8% வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சி தலைவர் சீமான் எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய ஒரு தமிழ் மக்கள் மத்தியில் எல்லா அரசியல் சக்திகளும் இவர் பொதுவானவர், எல்லோரிடமும் ஒரு நட்பை பாராட்டக்கூடியவர், யாருக்கும் எதிரானவர் அல்லங்கிற பொன்ராஜ் அவர்கள் சொன்ன அந்த இமேஜுக்குள்ள ரஜினி வந்திருக்கிறார். சீமான் சந்திப்பு ரஜினியோட ஒரு 8% வாக்கு பலம் கொண்ட ஒரு அரசியல் தலைவர் அண்ணன் ரஜினிகாந்தை சந்தித்திருப்பது ரஜினிக்கு கூடுதல் மதிப்பை கொடுக்கிறது. இத்தகைய மதிப்பு இந்திய அரசியலும் சரி தமிழக அரசியலும் சரி ரஜினிகாந்துக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. காரணம் அது வாக்கு என்று சொல்ல மாட்டேன், மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கும் அபிமானம் தான் அதற்கு காரணம் என்று நான் கருதுகிறேன். மற்றபடி சீமானை பொறுத்தவரையில் அவர் இஷ்யூ பேஸ்டாக தான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. இப்பவும் 214 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவோன்னு ஒரு முடிவை அவர் மட்டும்தான் எடுத்திருக்கிறாரு. திமுக கழகம் கூட்டணி நிற்கிறாங்க, ஸ்டாலினும் சீமானும் தான் கிளியர் கட் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. கிளியர் கட் ஸ்டாண்டில் நின்றதுனால தான் குழப்பத்தில் இருந்த கமலஹாசனை மீறி எடுப்பில் 3.7% வந்த கமலஹாசனை மீறி 8% சீமான் வந்திருக்கிறாருன்னா அவருடைய கிளியர் கட் ஸ்டாண்டும் இஷ்யூஸில் ஒரு தெளிவான நிலைப்பாடு தான் காரணம். இது வந்து ஒரு அன்பின் நிமித்தம் மரியாதை நிமித்தமான சந்திப்பு. இந்த சந்திப்பால் சீமான் என்ன இஷ்யூல இருக்கிறாரு, எதெல்லாம் முன்னெடுக்கிறாருங்கிறது அரசியல் கெயின் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த சந்திப்பு கிடைக்கக்கூடிய பப்ளிசிட்டியால் சீமான் என்ன இஷ்யூல நிற்கிறாரு, என்னென்ன இஷ்யூ எல்லாம் முன்னெடுக்கிறாருங்கிறது மக்கள் மத்தியில் சென்று சேர்வது சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு தரப்பை எதிர்த்து தான் இன்னொரு தரப்புக்கு ஆதரவான இஷ்யூஸை சீமான் எடுத்துகிட்டு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். கோயம்புத்தூரில் இன்னைக்கு அவர் கட்சி விட்டு விலகினவங்களும் அதே குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. ஸோ சீமான் யார், எதற்காக நிற்கிறார், எப்படி அரசியல் களத்துக்குள் வந்தார் என்பதெல்லாம் என்பதற்கெல்லாம் ஒரு பப்ளிசிட்டி கூடுதலாக இந்த சந்திப்பில் கிடைக்கிறது சீமானுக்கு லாபம். மற்றபடி ஒரு இஷ்யூ பேஸ்டாக வந்து பிரச்சனைகளை மையமாக வச்சு களம் காணக்கூடிய ஒரு தலைவர். ரஜினியை பொறுத்தளவில் எல்லாரும் அவரை மதிக்கிற அடிப்படையில் சீமானும் அவரை மதிப்பது ரஜினிக்கு கூடுதல் மதிப்பும் மரியாதையும். சரி, திரு பிரவீன் காந்தி, நடிகர் ரஜினிகாந்துடனான இந்த சந்திப்பு பேசு பொருளாகணும் என்பதற்காகத்தான், சந்தேகம் எழணும் என்பதற்காகத்தான் சந்திச்சேன் அப்படின்னு திரு சீமான் சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? திரு ரஜினிகாந்த் அவர்கள் வசிக்கும் போயஸ் கார்டன் யார் போனாலும் நோ சொல்லாமல் எஸ் சொல்லக்கூடியது தான் போயஸ் கார்டன். அங்கே போயிட்டு வர்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. யார் வந்தாலும் எஸ் தான், வாங்க. பல போக்குவரத்துகளை கண்டது போயஸ் கார்டன். அது மாதிரி இது ஒரு சின்ன போக்குவரத்து. ஆனால் என்னென்னா சீமான் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிருக்கலாம், அவரோட உடம்பு சரியில்லை, அதனால் போய் நல்லா விசாரிச்சுனா வந்து ஏதாவது சொல்லியிருக்கலாம். இப்போ வந்து இந்த விஜய் அவர்களுடைய எதிர்ப்பு இதில் இல்லை, விஜய் ரசிகர்களுடைய எதிர்ப்பு வந்து கடுமையாக இருக்குது. அந்த கடுமையான எதிர்ப்பில் ஆல்ரெடி ரஜினிகாந்த் சாருடைய எதிர்ப்பு, ரஜினி சாருடைய ஃபேன்ஸுங்க வந்து இப்போ யாரோ சொன்னாங்க பகையில் புகஞ்சிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு ரஜினி ரசிகர்கள் ஆல்ரெடி இந்த ரஜினிகாந்தும் கமலஹாசனும் வரட்டும் அடிக்கிற அடியிலன்னு நான் ஒரு டிபேட்டில் இருந்தேன். அப்படி ஒரு சொன்னதில் ரஜினிகாந்த் சாருடைய ரசிகர்கள்லாம்
கொதிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இன்னும் கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரஜினி சாருக்கு மன்னிக்கும் மனப்பான்மை உண்டு. ஏன்னா அவர் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பாஷா மாதிரி நிற்கிறாரு, ஒரு பள்ளிக்கூட மாணவன் மாதிரி இருக்கார். பள்ளிக்கூட படத்தில் நடிச்சவர் தான். இல்ல சீமான் என்ன குற்றம் பண்ணார் அவரை மன்னிக்கணும்? என்னங்க, என்ன வார்த்தைங்க அது? அரசியலுக்கு எவன் வந்தாலும் அடிக்கிற அடியில்ன்ற வார்த்தை என்ன மேடம்? என்ன மேடம் அது வார்த்தை? அதெல்லாம் இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பசங்க. ஸோ அதெல்லாம் வந்து வார்த்தையில் தான். திரு சீமானை பொறுத்த வரைக்கும் திருப்பி ஒரு இடம் தான் சிக்கல். மரியாதை இல்லாமல் பேசுகிறது, அப்புறம் அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுன்றது அரசியலில் வந்து ஒன்று தாங்க. திரு ரஜினிகாந்த் அன்னைக்கு ஒரு நல்லது பண்ண ட்ரை பண்ணி வந்தார். அவரை அந்த அளவுக்கு நாசம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீங்கள் போய் நிற்கிறது நிச்சயமாக சார் சொன்ன மாதிரி நிச்சயமாக அது சீமான் அவர்களுக்கு மைனஸ் தான். ஏன் மைனஸ்னால் விஜய் சாரை எதிர்த்ததுனால விஜய் சாருடைய ஃபேன்ஸுங்க ஒட்டு மொத்தமாக திரும்பிட்டாங்க. இவ்வளோக்கு விஜய் சார் பெருந்தன்மையோட எப்படி ரஜினிகாந்த் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி விஜய் சாரும் பெருந்தன்மை நடந்துக்கிட்டாரு. நீங்க சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கலாமா? திரு ரஜினிகாந்தோட அரசியல் விலகலுக்கு சீமானோட கடுமையான விமர்சனம் தான் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? அப்போ அதெல்லாம் பேசு பொருளாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ உக்கிரமாக பேசினார். வக்கரமும் உக்கிரமும் சேர்த்து ஏதோ விட்டா ஒரு வீட்டுக்கு வந்து அடிச்சிருவார் போட்டிருக்குன்ற மாதிரி இருந்தது அந்த டோன். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது அரசியலுக்காக அவர் ரெடி ஆகி அந்த ஹைதராபாத்துக்கு முன்னாடி அது அப்படியெல்லாம் பேசிட்டு இப்போ போய் அவர் வீட்டுக்கு போய் நிற்கிறதுங்கிறது அப்போ என்னன்னா விஜய் தான் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார். எதனாலனா போகவே கூடாத இடத்துக்கு போய் வச்சிட்டாரு பாருங்க. போயஸ் கார்டன் வந்து சீமான் அவர்கள் அந்த பக்கம் ரோட்டில் கார் போகிறத கூட தவிர்த்திருப்பார், அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் வேறு வழி இல்லாமல் போயஸ் கார்டனுக்கு போக வைத்து விட்டார் மிஸ்டர் திரு விஜய் அவர்கள். விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், குறிப்பாக விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அவரை வந்து, ஏன்னா எல்லா பக்கமும் உங்களுக்கு திருமணம் பக்கம்லாம் அடி வாங்கினா என்ன ஆகும்? ஏற்கனவே ரஜினி சாருடைய ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் எப்போவுமே அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ விஜய் சாருடைய ஃபேன்ஸுக்கு வந்து உக்கிரமாக எதுக்குறாங்க. அப்போ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் இதற்கு போயிருக்கிறார். ஆனால் இது போன நேரம் சார் சொன்ன மாதிரி இது எல்லாம் நேரம் அவர் உடம்பு சரியில்லாமல் வந்தார் பாருங்க. அப்போ போயிருந்தாருன்னா நமக்கு பரவாயில்லப்பா, ஒரு ஹெல்த் இஷ்யூக்காக போறாரு பார்க்குறாருன்னு. இது என்னன்னா நம்ம ஹெல்த் இஷ்யூக்காக போன மாதிரி இருக்கு. இல்லை, இப்போ திரு ரஜினிகாந்தை சந்திச்ச பிறகு விஜய் ரசிகர்கள் அல்லது அவர்களுடைய தொண்டர்களோட விமர்சனம் குறையும் அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ அதுதான் இலக்கா வச்சு கிண்டல் அதிகமாகும் மேடம். சோஷியல் மீடியா தான் இன்னைக்கு பல விஷயங்களை டிசைட் பண்ணுது. இன்னைக்கு வந்து திரு சீமான் அவர்கள் இன்றைய இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வந்ததுக்கு காரணம் சோஷியல் மீடியாவில் அவருக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸு. அதை விட டபுள் மடங்கு இன்னைக்கு திரு விஜய் அவர்களுக்கு சோஷியலில் பசங்க வந்து உயிரை கொடுத்து குரூஷியலாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு இப்போ என்னன்னா இன்னொரு தீனியை கொடுத்துட்டீங்க நீங்கள். எங்கள் தலை அடித்த அடியில் எங்கே ஓடி இருக்க பற்றியா அப்படின்லாம் வரும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு பேசு பொருளுக்கு வந்து கண்டென்ட் தானே. இன்றைக்கி வந்து டேமேஜ் பண்ணுற ஒரு கண்டென்ட்டாக மாறி போச்சு இல்லையா உங்களுக்கு? சிக்னிஃபிஷன்ட் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சிக்னிஃபிஷன்னா இந்த சிக்னிஃபிஷன்னா இது ஒரே சிக்னல் கொடுக்குற சிக்னிஃபிஷன் தான். சரிப்பா, இனிமேல் ரஜினி சாரையாவது நம்ம பவிச்சிக்காமல் இருக்கலாம். ஒருவேளை இதை இப்படி புரிஞ்சுக்க கூடாதா? அரசியலுக்கு வரும்போது, ஏன்னா விஜய் விமர்சிக்கிறதும் கொள்கை அடிப்படையில் தான் அப்படின்னு திரு சீமான் சொல்றாரு. அப்போ அரசியலுக்கு வருவதாக அவர் சொல்லும்போது அவர்களோட திரு ரஜினியோட கொள்கையாக சொல்லப்பட்ட விஷயங்களை விமர்சித்தவர் இப்போ அரசியல்ல இல்லை, ஒரு நடிகராக அவரை போய் சந்திச்சேன் அப்படின்றதுலையும் ஒரு உள்காரணம். இதை வந்து ஒரு அன்பு நிமித்தம் அப்படின்னு சொல்றாரு. அதை அப்படி பார்க்க முடியாதா? அன்பு கொஞ்சம் அவசரமாக வந்த மாதிரி இல்லை, அவசரமாக வந்த அன்பு மாதிரி தெரியுது. அன்பு எப்போ வந்திருக்குன்னா சார் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா உண்மையிலே அது அன்பாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் மனித நேயம், மனிதாபிமானம். இப்போ வந்து விஜய் சாரோட இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல போய் வந்து ஒரு தஞ்சம் அடைஞ்ச மாதிரி இருக்குது.